திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. 63 நாயன்மார்கள் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. அப்பர், வாகீசர், சொல்லரசர், தமிழ்வேந்தர், நாவரசர், தாண்டகவேந்தர் முதலிய பல பெயர்களால் வழங்கப்படுபவர் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் நாயனார் ஆவார். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று வீர முழக்கம் செய்த மாபெரும் சிவஞானி இவராவார். எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் நாயனார் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில் தோன்றினார். அவரது தந்தையார் புகழனார், தாயார் மாதினியார், தமக்கையார் திலகவதியார். இளமை இயற்பெயர் மருள் நீக்கியார். மருள் நீக்கியார் இளமையில் சமண சமயம் சார்ந்து கலைநூல் பலவும் கற்றுத் தேர்ந்தார். தர்மசேனர் என்னும் பட்டம் பெற்று வித்தகராய் சமண சமய தலைமை பொறுப்பை பெற்று விளங்கினார். தமக்கையார் திலகவதி அம்மையார் பலகாலம் பணிந்து விண்ணப்பித்து கொண்டபடி திருவதிக வீராட்டனேஸ்வரர் இவரை சூளை நோய் தந்து வருத்தி தடுத்து ஆட்கொண்டார். அப்போது கூற்றாயினவாறு விளக்ககிலர் என்று தொடங்கும் பதிகத்தை பாடி இறை அருளால் சூளை நோய் நீங்க பெற்றார். அவரது செந்தமிழ் பாமாலையை செவியார கேட்ட சிவபெருமான் இவருக்கு திருநாவுக்கரசன் என்னும் திருநாமத்தை அருளினார். சமண சமயத்தை விட்டு சைவ சமயம் சார்ந்தமைக்காக வெகுண்ட மகேந்திரவர்ம பல்லவ பாண்டியன் இவரை பெருந்தீயின் வெப்பம் கொண்ட நீற்றறையில் அடைத்து வைக்கும்படி தன் ஏவலாளர்களுக்கு ஆணையிட்டார். அப்போது நாயனார் சிவபெருமானை துதித்து மாசில் வீணையும் மாலை மதியமும் என தொடங்கும் திருப்பதிகத்தை திருவாய் மலர்ந்து அருளினர். அந்த நீற்றறை அவருக்கு இளவேனிலும் தென்றல் காற்றும் பொய்கையும் வெண் நிலவும் வீணை ஓசையும் போல குளிர்ந்திருந்தது. நீற்றறையில் இட்டும் நாவுக்கரசருக்கு ஒன்றும் நேராமல் இருந்ததை கண்ட சமணர்கள் அவரை விஷம் கலந்த அன்னத்தை உண்ணும்படி செய்தார்கள். நஞ்சை உண்டும் அவருக்கு ஒன்றும் ஆகாததை கண்ட சமணர்கள் யானையை விட்டு அவரை மிதிக்கச் செய்யுமாறு அரசருக்கு அறிவுறுத்தினார்கள். சீறி வரும் யானையை கண்டும் சிறிதும் அஞ்சாமல் சிவபெருமானை தியானித்த வாகீசர் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று பதிகம்பாடி தொழுதார். யானையும் நாவரசை வளமாக வந்து பணிந்து எழுந்தது திரும்பிச் சென்றது. யானையின் செயலை கண்டு அவமானப்பட்ட சமணர்கள் வாகீசரை கல்லோடு கட்டி கடலில் விடுமாறு அரசருக்கு ஆலோசனை சொன்னார்கள். சினம் கொண்டிருந்த அரசனும் சமணர்கள் சொல்லை கேட்டு அவ்வாறே செய்ய ஆணையிட்டார். கடலில் தள்ளப்பட்ட அந்த நிலையிலும் சிறிதும் மனம் தளராத நாயனார் இறைவனை துதித்து சொற்றுணை வேதியன் என்னும் திருப்பதிகத்தை பாடி அருளினார். உடனே கல்லும் கடலில் மிதந்தது. நாயனாரும் கரை சேர்ந்தார். சமணர்களின் கொடிய செய்கைகளால் தமக்கு ஒன்றும் தீங்கு நேராமல் வெற்றி கொண்ட நாயனாரின் பக்தி சிறப்பை உணர்ந்த பல்லவ மன்னன் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். தான் சமணர்களோடு சேர்ந்து அறியாது செய்த குற்றங்களை மன்னித்து அருளுமாறு வேண்டினார். சுவாமிகளும் பல்லவ மன்னனை சிவபெருமானுடைய திருவடிகளில் பணியச் செய்து சைவ சமயத்தில் சேர்ப்பித்து அருளினார். திருத்தூங்கானை மாடம் என்னும் திருத்தலத்தில் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று பாடி சூலமுத்திரையும் இடவமுத்திரையும் அடியேன் மேல் பொறித்து அருள வேண்டும் என்று சிவபெருமானிடம் விண்ணப்பித்து சூல இடவ முத்திரைகளை தம் திருத்தோளில் பொறிக்க பெற்றார். சீகாலிக் பகுதிக்கு எழுந்தருளிய நாவரசர் திருஞான சம்பந்தர் சுவாமிகளை சந்தித்து அவருடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார். சம்பந்தர் அவரை எதிர் வணங்கி அப்பரே என்று இரு கைகளையும் பற்றி எடுத்தார். அந்த நாள் முதல் அப்பர் என்னும் திருப்பெயராலும் வழங்கப்பட்டார். திருநல்லூரில் வாகீசர் சிவபெருமானை வணங்கி எழும்போது பரமன் தம் பதமலரை அவர் திருமுடி மீது சூட்டி அருளினார். உடனே ஈசன் அருளை நினைந்து உருகி நினைந்துருகும் மடியாரை என தொடங்கும் திருத்தாண்டக மாலையை சாற்றி தாண்டகவேந்தர் என்னும் திருப்பெயரையும் பெற்றார். திங்களூரில் அப்பூதி அடிகள் என்னும் தொண்டரின் இல்லத்தில் வாகீசர் எழுந்தருளி இருந்தபோது அவர் அமுது செய்வதற்காக வாழை இலை அறிந்து வரச் சென்ற அப்பூதியாரின் புதல்வனை பாம்பு தீண்டி அவன் இறக்க நேரிட்டது. இதை அறிந்த நாவரசர் ஒன்றுகளாம் அவர் சிந்தையுயர் வரை என்று தொடங்கும் பதிகத்தை பாடி அச்சிறுவனை மீண்டும் உயிர் பெற்று எழச் செய்து அருளினார். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானுடன் பல திருத்தலங்களை வழிபட்டு திருமறைக்காடு சென்றடைந்தார் வாகீசர். அவர்கள் இருவரும் மறைக்காரருடைய ஆலயத்திற்கு சென்று அக்கோவில் கதவு அடைக்கப்பட்டிருப்பதை கண்டனர். அக்கதவினை திறக்கப்படுமாறு சம்பந்தர் நாவரசரிடம் வேண்ட
அவரும் பண்ணின் நேர்மொழியால் என தொடங்கும் பதிகத்தை பாடி கதவை திறக்கச் செய்தார். அப்பரின் வேண்டுகோளுக்கு இணங்க அக்கதவினை மீண்டும் அடைக்கவும் திருப்பதகம் பாடி அருளினார் எம்பிரான் சம்பந்த பெருமான். திருமறைக்காட்டில் அப்பர் சம்பந்தரோடு தொண்டு செய்து இருக்கும் போது பாண்டிய நாட்டில் கூன் பாண்டியன் என்னும் அரசன் சமண சமயத்தை தழுவி இருந்தான். அப்போது பாண்டிமாதேவியும் அமைச்சர் குலச்சிறை நாயனாரும் சமணர்களை வெல்லும் பொருட்டு எம்பிரான் சம்பந்த பெருமானை அழைத்து வர தூதுவரை அனுப்பினார்கள். அது கேட்டு சம்பந்தரும் பாண்டிய நாட்டிற்கு புறப்பட சமணர்களால் நேரக்கூடிய இடர்களை எடுத்து கூறி அவரை தடுத்தார் அப்பர் பெருமான். தாமும் கூட வரவும் துணிந்தார். ஆனால் சம்பந்தர் அதற்கு சம்மதிக்காமல் கோளறு பதிகம் பாடி பாண்டிய நாட்டிற்கு தாமே சென்றார். அதனால் அப்பர் சம்பந்தரிடம் விடைபெற்றுக் கொண்டு பிற தலங்களை வணங்க சென்றார். திருப்பைங்கிலி என்னும் தலத்தில் மிகவும் களைத்து சோர்வடைந்திருந்த அப்பருக்கு பொதிச்சோறும் குடிநீரும் கொடுத்து அருளினான் பரமன். திருக்கைலையை கண்ணினால் காண வேண்டும் என்று விரும்பிய வாகீசருக்கு திருவையாற்றிலே கைலை கோலத்தில் காட்சி தந்தார். அப்போது ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்று திருத்தாண்டகம் பாடி உள்ளம் குழைய உருகி ஆடினார். திருப்பூந்துருத்தியில் திருநாவுக்கரசர் எழுந்தருளி இருந்த போது அவரை தரிசிப்பதற்காக எம்பிரான் சம்பந்த பெருமான் அந்த திருத்தலத்தை நோக்கி சென்றார். அவரை எதிர் சென்று வரவேற்க சென்ற அப்பர் யாரும் அறியாதபடி அவர் வந்த முத்து சிவிகையை தாங்கினார். சம்பந்தர் திருப்பூந்துருத்தியில் திருநாவுக்கரசரை காணாமல் அப்பர் எங்கு உற்றார் என்று வினவ நாவுக்கரசர் தங்களை சுமக்கும் பேறு பெற்ற நான் இங்கு உற்றேன் என்றார். அதை கேட்டு பதைபதைத்த சம்பந்தர் சிவிகையிலிருந்து இறங்கி வந்து நாவரசரை வணங்க நாவரசும் அவரை வணங்கி நின்றார். சம்பந்தரிடம் விடைபெற்றுக் கொண்ட அப்பர் மதுரை, திருவிராமேஸ்வரம், திருநெல்வேலி முதலிய தலங்களை தரிசித்துவிட்டு திருப்புகழூரை அடைந்தார். அங்கு புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று புகழூர் தாண்டகத்தை திருவாய் மலர்ந்து அருளி சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தார். திருச்சிற்றம்பலம். இன்று அவரது குருபூசனை. அவரை வணங்கி அவரது அருள் பெறுவோமாக.